ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம விண்டோஸில் பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். எல்லோரும் ஃபஸ்ட்டு நம்ம க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ரோம் ஓப்பன் பண்ண அப்புறம் ஜஸ்ட்டு சர்ச்சில் வந்துட்டு python.orgன்னு டைப் பண்ணிக்கோங்க. python.orgன்னு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா போதும். வெல்கம் டு python.orgன்னு ஒரு வெப்சைட் வரும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் வந்து நம்ம பைத்தானோட ஒரிஜினல் வெப்சைட்டு. இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு டவுன்லோட்ஸ்குள்ளே போய்க்கலாம். டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஃபார் விண்டோஸுங்கிற ஆப்ஷன் கீழே டவுன்லோட் பைத்தான் போட்டு அதோட வெர்ஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ஒன்று டவுன்லோட் ஆகும். அதை வந்து நம்ம ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆப்ஷன் வரும். கீழே 2 செக் பாக்ஸ் இருக்கும். யூஸ் அட்மின் ப்ரிவிலேஜஸ் வென் இன்ஸ்டாலிங் PY ஆட் பைத்தான் எக்ஸ்டென்ஸ் ரெண்டையுமே டிக் கொடுத்து இன்ஸ்டாலும் கொடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் கொஞ்சம் நேரம் ஆகும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஸோ நான் வந்துட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் அந்த ப்ராசஸை கொஞ்சம். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு சீக்கிரம் ஆன மாதிரி இருக்கும். மிச்சமான இது கொஞ்சம் டைம் ஆகும். அவ்வளோதான். செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி நமக்கு வந்துட்டு பைத்தான் வந்துட்டு விண்டோஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்டு ஜஸ்ட் நம்ம க்ளோஸ் கொடுத்துக்கலாம். வாங்க நம்ம பைத்தானை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் சர்ச்சில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அது போதும். ஏன்னா அந்த பைத்தான் அப்ளிகேஷன் இது ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வந்துட்டு பைத்தானை இப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு பிரிண்ட் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் போட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு நியூ லைஃப். நம்ம சேனலோட நேம் தான் டெக் மீடியா. அவ்வளோதான். நம்ம இதை இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான். நியூ லைஃப் டெக் மீடியா பிரிண்ட் ஆகிட்டு இவ்வளோதான் பைத்தான் இன்ஸ்டாலேஷன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு அடிக்கடி வந்துட்டு போங்க.